அந்த மருத்துவமனை மேல இருந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதான் சொல்ல வரேன். சர்ஜரி செய்யக்கூடாதுன்னு. ஆமா, அது பெரிய விஷயம் பாருங்க. உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு, அவ்வளோ திருட்டு நடந்திருக்கு, நூற்றுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கில்னு சொல்ல வர்றாங்க. இப்போ வந்து எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லின்னு தெரியல. ஏன்னா எண்ணிலடங்கா வறுமை கோட்டை கீழே வாழ்றவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மட்டும் நீங்க செய்யக்கூடாது, மீதி எல்லாம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மருத்துவமனையில் நீங்க அனுமதி கொடுக்குறீங்கன்னா இதுக்கு பேர் வந்து நீங்க வந்து பனிஷ்மெண்ட் பண்ணது அர்த்தமா, நடவடிக்கை எடுத்த மாதிரி அர்த்தமா? ஏன் நீங்க எடுக்கல? ஏன்னா உங்க கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து அந்த மருத்துவமனையை நடத்துறாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் மதுரை உயர்நீதிமன்றம் போட்ட எஸ்ஐடியை வந்து எதிர்த்து வந்து அவங்க மேல போட்டா உங்களுக்கு என்ன? மதுரை உயர்நீதிமன்றம் போடுது, அரசாங்கத்துக்கு என்ன ஒரு தனியார் மருத்துவமனை மேல என்ன அக்கறை? இவங்க எஸ்ஐடி போட வேணாம், அதை எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றம் போறாங்க. இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும். எஸ்ஐடி வேண்டான்னு கேட்கறதுக்கு மக்களோட வரி பணத்தை செலவு பண்ணிருக்கீங்க. அதாவது மதுரை உயர்நீதிமன்றம் வந்து இந்த ஒரு இது போட்ட உடனே அது வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தானே, தனியார் மருத்துவமனை மீது ஒரு விசாரணை வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மதுரை உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவை எதிர்த்து அரசாங்கம் நீங்க இவ்வளவு செலவு செய்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்க. அப்ப இது பின்னணியில் யார் இருக்கா? ஏன் அரசாங்கம் பதறுது அப்படிங்கிறது அது மக்கள் மத்தியில் இருக்க கேள்வி.